இங்க ஆளான கண்ட ராஜாவுக்கு இந்த உலகத்தையே ஆளணும்னு சொல்லிட்டு ஆசை. அதுக்காக அவருக்கு ஒரு பெரிய படையும் ஒன்று தேவைப்படும். ஆனால் அந்த படையில் இருக்க யாருமே காதலிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டு வச்சிருப்பாரு. அதே மாரி யாராச்சும் காதலிச்சா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாரு. ஆனால் அந்த படையில் இருக்க சேந்தேன்ற ஒருத்தன் மட்டும் அல்லேன்ற ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சிருவான். யாருக்குமே தெரியாமல் இப்போ 2 பேருமே சந்திச்சுப்பாங்க. அப்படி சந்திக்கும் போது அந்த பொண்ணோட நினைவு எல்லாத்தையுமே எழுதி வச்சு அதை பார்த்து சந்தோஷப்படுவான். அவன் எழுதி வச்ச புத்தகம் இப்போ ராஜா கையிலுமே கிடைச்சிருது. அதனால ராஜா அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து ஊருக்கு மத்தியில் வச்சு அந்த பொண்ணை எரிச்சிடுறாரு. இதை பார்க்குற சேந்தனுமே அல்லியை கட்டி பிடிச்சிட்டு அவனும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறான். அப்படி அவன் இறக்குறதுக்கு முன்னாடி அந்த ராஜாவை பார்த்து ஒரு நாள் உனக்கும் காதல் வரும், அந்த காதலுக்காக நீ ஏங்கி தான் சாக போற, நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த சாபம் உன்னை தொடரும்னு சொல்லிட்டு செத்து போயிருப்பான். இப்போ அப்படியே பல வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோக்கு ஒரு அழகான ஃபேமிலி ஒன்று இருக்கும். அவங்க அப்பா டாக்டராகவே இருந்திருப்பாரு. அவங்க அப்பாவுக்காக ஹாஸ்பிட்டல் சாப்பாடு எடுத்துட்டு வருவான். அப்போ அவங்க அப்பா வேற ஒரு லேடி கூட அஃபேர்ல இருக்கிறத பார்த்துறான். அவங்க அம்மா கிட்ட உடனே சொல்லி அவங்க அப்பா கிட்ட இருந்து அவங்க அம்மாக்கு டிவோர்ஸ் வாங்கி வச்சு கொடுத்துறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு காதல்னாலே சுத்தமாக பிடிக்காது. காதல்னாலே டிப்ரெஷன், மன உளைச்சல் தான் ஆகும்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ அப்படியே பார்க்கல சாரான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணுக்கு ஒரு புக்கு ஒன்று கிடைக்கும். பக்கத்தில் பார்த்தா நம்ம ஹீரோ தான் நின்றுட்டு இருப்பான். இந்த புக்கு இவனோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சாராமை இவங்கிட்ட வந்து அந்த புக்கை கொடுத்துட்றா. இந்த புக்கு என்னோட இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொல்றதுக்குள்ள அங்கே மழை வந்துடும். அதனால சாராவுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோவுமே லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா ஹீரோட தம்பி உள்ள வேற ஒரு பொண்ணுக்கு கிஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பான். இதை பார்த்த உடனே ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷுவலில் என்னென்னமோ தெரிய ஆரம்பிச்சு. தம்பி எங்கேயோ ஒரு பொண்ணு கூட போகிற மாதிரியும் அங்கே பிரச்சனை வந்து ஒரு ரவுடி அவன் தம்பியை கத்தியால் குத்துற மாதிரி விஷுவல் வந்திருக்கும். இதனால இவனுமே உறைஞ்சு போய் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அடுத்த நாளே அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தம்பி வெளியே போயிருக்கான்றது தெரிய வருது. அதனால இவனுக்கு ஏதாச்சும் தப்பா நடந்துறப்போன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறான். பார்த்தா கரெக்டாக அங்கே ஒரு ரவுடி வந்து அவன் தம்பியை குத்த வரும்போது இவன் உள்ளுக்கு வந்து காப்பாற்றிடுறான். இந்த வயசுல உனக்கு என்னடா காதல் கேட்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தம்பியுமே அடிச்சிடறான். இப்போ அந்த பொண்ணை அங்கிருந்து துரத்தி விட்டுறான். இது எல்லாத்தையும் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் தான் சொல்கிறான். நான் அவன் ஃப்ரெண்டு இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. இதனால இவங்களுமே பீச்சுக்கு வந்து லவர்ஸாக தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக அங்கே ஒரு ஜோடியும் மாட்டுது. இப்போ அவங்களோட ஃபியூச்சரை பார்க்கும்போது அந்த பொண்ணு வீட்டில் சொன்னதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே பிரிஞ்சிருவாங்கன்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோமே அந்த பவரை வச்சு லவ் பண்ணுறவங்களை பிரிக்கிறது ஒரு பெரிய வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கான்.